சைப்ரஸ் நாட்டில் மக்கள் தொகைக்கு இணையாக பூனைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவற்றின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த நாட்டு அரசு திணறி வருகிறது. மத்திய தரைக்கடலில் உள்ள சிறிய தீவு நாடான சைப்ரஸின் வரலாற்றில் பூனைகளுக்கு தனி இடம் உண்டு. 9500 ஆண்டுகளுக்கு முந்தைய புதை படிமங்களில் மனிதருடன் புதைக்கப்பட்ட பூனையின் எலும்புகள் அங்கு கண்டறியப்பட்டதே அதற்கு சிறந்த சான்று. இப்படி பூனையுடன் பின்னி பிணைந்த வரலாறு கொண்ட சைப்ரஸ் நாட்டில் தற்போது மக்கள் தொகைக்கு இணையாக பூனைகள் பெருகியுள்ளன. கட்டுப்பாடற்ற இனப்பெருக்கம், ஊர் மக்களின் பராமரிப்பு போன்ற காரணங்களால் சைப்ரஸ் நாடெங்கும் பூனைகள் மயமாகவே காட்சியளிக்கிறது. 13,60,000 மக்கள் தொகை கொண்ட நாட்டில் தெருப்பூனைகள் மட்டும் 10 லட்சத்திற்கும் அதிகமாக பெருகியுள்ளது. நாட்டின் தற்போதைய பூனை கருத்தடை திட்டம் பலனளிக்கவில்லை என்றும் பூனைகளால் தீவின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. சைப்ரஸில் கடந்த 2023ஆம் ஆண்டில் ஃபெலைன் கொரோனா வைரஸால் சுமார் 3 லட்சம் பூனைகள் கொத்து கொத்தாக உயிரிழந்தன. ஆனால் அடுத்த 2 ஆண்டுகளில் பூனைகளின் எண்ணிக்கை அபரிமிதமாக பெருகியுள்ளன. நாட்டின் மக்கள் தொகையை தாண்டி பூனைகள் பெருகும் சூழல் உள்ளதால் மனிதர்களுக்கே அது கேடாய் முடியும் அபாயம் சைப்ரஸ் நாட்டில் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.